சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் சூசைடா? தெரியலப்பா, வேலையை பாருங்க. பிடிப்பா. சார் மண்டையில ரத்தம் சார். மண்டையிலையா? சரி தூக்குங்க. தூக்குப்பா. சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சிருக்கு, ரிப்போர்ட்டை வாங்கிடுங்க. ஓகே சார். சார் 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 இங்கதான் சார் கொலை நடந்திருக்கு. பையனுக்கு தலையில பலமான அடி, பொண்ணுக்கு எந்த காயமும் இல்லை. ஆனா 2 பேருமே ஸ்பாட் அவுட் சார். அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? பிலோ 25 இயர்ஸ் இருக்கும் சார். மிஸ்டர் ராஜேஷ். எஸ் சார். இந்த கொலையை பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரியே தெரியலையே. ஆமாம் சார், இவங்க யங் லவர்ஸாக இருக்கிறதுனால சார் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணுறதுக்கு பை சான்ஸ் உண்டு சார். சம்டைம்ஸ் லோக்கல் பர்சன் பண்ணுறது கூட சான்ஸ் உண்டு சார். மிஸ்டர் வடிவேல் சார், இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எஸ் சார். உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் வருதோ அவங்கள இமிடியட்டாக கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க. இந்த மலைக்காட்டில் எந்த ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் இல்லாமல் கொடிய மிருகிட்ட இருந்து பாடியை சேவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக உங்களை நான் பாராட்டியே ஆகணும். ரியலி குட் ஜாப். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜேஷ், ஃபாலோ பண்ணீங்க. எஸ் சார். சார் என்னப்பா பழம் சாப்பிட்றியா? 10 ரூபா. 10 ரூபாய் இல்லப்பா, என்ன பழம் இருக்கு, சாப்பிடு. பையன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான். இத பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு என்ன பண்றது, கஷ்டப்படுவாங்க. நாட்டுல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. போடுங்க. நல்லா போடுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன். 9 மாசம் புள்ளதாச்சி மாதிரி இருக்கான். என்ன வேலை பண்றான் அவன்? 9 மாசம் ஏட்டையா என்னத்தை திங்கிறான் இவன்? வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு. நாமெல்லாம் குண்டான்ல தானே சோறு வடிச்சு சாப்பிடுவோம். இவன் ஒரு கோணி அரிசியை வாங்கி அப்படியே வெந்நீர்ல போட்டு உள்ள இருக்க. அட சனியனே, இவன் சினிமாவில் நடிச்சு. சினிமாவோட நடிச்சானா? எந்த படத்துல? கும்கி. கும்கியா? அந்த படத்தை நான் பார்த்தேன். அதுல என்ன வேஷம் பண்ணிருக்கேன்? இவன் தான் அந்த யானை. சொல்லுன்னு சொல்றல. சொல்லிரு சார். கல்யாணம் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு? ஆயிடுச்சு சார். அப்புறம் என்ன அர்த்தம் பண்ண டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு ஒரு வியாதி மாதிரி சார். நீ எப்படி பண்ணுடா? சீக்கிரமா டாக்டர் பார்த்து குணப்படுத்திக்கிறேன் சார். ஏய், உங்களை டிஸ்டர்ப் பண்ண உங்களை கேஸ் இருக்கு. சத்தியமா நான் பார்க்கறதோட அவ்வளவுதான் சார். நீங்க பேசுற. நீங்க பேசுற. யோ ஏட்டு. யோ இருளாண்டி. எஸ் சார். எப்பவுமே கனவுல ஏரியா. சாரி சார். நான் ரவுண்ட்ஸ் போறேன். இவனுக்கு லாடம் கட்டியா? எஸ் சார். எஸ் சார். பழக்கம் இல்லைன்னா கடிக்காதியா, துண்டா உளுந்துற போகுது. தடியா வாடாங்க. உக்காரியா. சும்மா இருக்க முடியல. சேட்டையா? வணக்கம் ஏட்டையா. ராமலிகா, என்ன வர வர யூனிஃபார்மே போடாம மப்டிலே வர? Dress கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு சார். அது சரி. Dress டைட் ஆயிடுச்சுன்னா சாப்பாட்டை கம்மி பண்ணணும். சட்டி சட்டியா பிரியாணி எத்தனா? ஆமா, நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? விகேஎஸ்பி. என்ன கேஸ் ஏட்டையா? அட ஒண்ணுமில்லம்மா, இவன் பொண்டாட்டி விட்டு அடுத்த பொண்டாட்டி சைட் அடிச்சிருக்கான். ஏண்டா உனக்கு அவ்ளோ திமிரா? இவன் பார்வை சரியில்லையே. டேய், லாடம் கட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? குப்புற போட்டு குதிகால்ல குமுறதுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க. சார், நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையே சார் இப்படி? இவன் பண்ணது தப்புனே இவனுக்கு தெரியலையா? ஐயா, இவன் பாணியிலேயே போய் தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான். இவன் பாணிலேயே என்ன ஏட்டையா தண்டனை? சிரிக்கிறது தான் தண்டனையா? டேய்,
ஓ முண்டாட்டி இன்னொருத்தன் பார்த்தா சும்மா இருப்பியா? பாக்கட்டும் சார். 4 பேர் பார்த்தா நமக்கு பெருமை தானே சார். சார் என் பொண்டாட்டி அவ்வளவு சூப்பரா அழகா இருப்பா சார். அழகு ரசிக்கிறது தப்பா சார்? இந்த மேடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. லேடி கான்ஸ்டபிள் வணக்கமா. இந்த லட்டி எடுத்தாங்கன்னா உன்னை பிச்சு எடுத்துருவாங்க. சார் இந்த மேடம் மட்டும் ஓகே சொல்லட்டும். டேய், என்னடா ஓகே? சார் நான் தப்பா சொல்லல சார். அவளுக்கு ரசிகர் மன்ற ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல வந்தேன். சார் இவன் தந்திரமா பேசுறான் சார். சினிமா தேட்டருக்கு போறோம். அங்க நம்ம தமனா, அனுஷ்கா, ஹன்சிகா இவங்க நடிப்பெல்லாம் பார்த்து ரசிகர்கள் எல்லாம் கைதட்டி சந்தோஷப்படுறாங்களே சார். கைதட்டவெல்லாம் கைதா சார் பண்றீங்க. என்ன மட்டும் கூட்டுவது குமுறு குமுறு. என்ன நியாயம் கேக்குறியா? யோ இவனை பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி இருக்காயா. தயவு செஞ்சு இவனை வெளியே அனுப்பியா, எனக்கு தலைவலிக்குதியா. ஐயோ. சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நம்ம ஏரியா பக்கம் ரவுண்ட்ஸ் வந்தீங்கன்னா அப்படி நம்ம வீட்டு பக்கம் வாங்க சார். என் பொண்டாட்டிக்கு எல்லாம் நல்லா காப்பி போட்டு தர சொல்றேன். டேய், ஸ்டேஷன்ல இருக்கிற துப்பாக்கிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த குடோன்ல தோட்டம் ஏத்தணும்னா 8 தோட்டம் ஏத்தணும், மரியாதையை வெளியே ஓடி போடு. ஏட்டா இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? அவன் என்ன சொல்லிட்டான்? வீட்டுல வந்து 1 ரூபா காப்பி குடிங்கன்னு தானே சொல்றேன். போய் குடிச்சிட்டு தான் வாங்கல. டேய், எனக்கு வேணாம். ஏன் டேய், அவருக்கு வேணாம், விட்டுரு, நான் வர்றேன் போ. ஐயா அப்படி நீங்க வர்றப்ப ஐயா சேர்த்து கூட்டிட்டு வாங்க. என் பொண்டாட்டிக்கு 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். பாத்தியலா எவ்வளவு பாசம்னு. 2 பேர் தான் அவன் பொண்டாட்டிக்கு பிடிக்குமா? டேய், போடா மரியாதையை போடா. ஐயா மறக்காம சாப்பிட வந்துருங்கயா. வர மேடம். நல்லா சிரிச்சா என் வெடிகுண்ட கவுன பண்ணி மாதிரி. ஓகே ஓகே. என்ன காத்துல கிரிக்கெட் ஆடுற? வெளியே போடான்னு சொன்னேன். சுத்த மானம் கிட்டவனா இருப்பான் போல் இருக்கு. அவன் மட்டாட்டியை விட்டு அடுத்த மட்டாட்டியை பாக்குறான். அவன் மட்டாட்டியை பாக்குறதுக்கு நம்மளே